ஹாய், ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யம்மியான, டேஸ்டியான வெண்டைக்காய் தொக்கு தான் பார்க்க போறோம். செம்மையா இருக்குங்க. நீங்க இத செஞ்சீங்க அப்படின்னா 1 கிலோ செஞ்சு வச்சாலும் வீட்ல பத்தாதுங்க. நான் நிஜமாலுமே சூப்பரான ஒரு யம்மியான ஒரு டிஷ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 3/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன். அத நீங்க நல்லா ஸ்லைஸா சாப் பண்ணிக்கங்க. பெருசு பெருசா இருக்கக்கூடாது. ஸ்லைஸா சாப் பண்ணிக்கங்க. அத வந்து எண்ணெய் ஊத்தி அத ஃப்ரை பண்ணிக்கிங்க. எண்ணெய் ஊத்தி அத ஃப்ரை பண்ண உடனே, அந்த வழவழப்பு போயிடும் பாருங்க. அது தனியா நீங்க எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது இன்னொரு அதே வாணல்ல நம்ம எடுத்து வச்சுட்டோம் இல்லைங்களா, அதே வாணல்ல நீங்க கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்தி தாளிச்சு விட்டு, வெங்காயம் நல்லா 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா ஃபைனா சாப் பண்ணிக்கிங்க. ஃபைனா சாப் பண்ணி அத போடுங்க. அது ஒரு மாரி கோல்டன் கலர் வரும்போது, இஞ்சி பேஸ்ட், இஞ்சி, பூண்டு 2மே கொஞ்சமா எடுத்துங்க. அதிகமா எடுத்துக்காதீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துட்டு 1 ஸ்பூன் போட்டு நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தக்காளி அதிகமான தக்காளி போட்டுறாதீங்க. கம்மியா தான் போடணும். ஒரு 3 தக்காளி, 4 தக்காளி அறுத்துவிட்டு, அதையும் நல்லா ஃபைனா சாப்பா போட்டுட்டு, வ பச்சை மிளகாய் இருக்கு இல்லைங்களா? அது 2, 3 இருந்தா அதையும் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, நல்லா செம்ம ஒரு 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 கன்சிஸ்டன்சி வரும். அதோட நீங்க இந்த நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க அந்த வெண்டைக்காவும் போட்டுட்டீங்க அப்படின்னா, உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தூள் போட்டுட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். நீங்க 1 கிலோவுக்கு நீங்க இத செஞ்சு வச்சாலுமே பத்தாதுங்க. பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்க எவ்வளோ சாப்பாடு வேணாலும் சாப்பிடலாம். அவ்வளோ நல்லாருக்கும்.